ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. நம்ம சுரேஷ் அழகுமதியை காலேஜிலேருந்து கூப்பிட போகிறாங்க. அங்கே பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழகுமதி காலேஜ் விட்டு போகிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அதை பார்த்த நம்ம சுரேஷ், அழகுமதிக்கு காலேஜில் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா? அவன் நமக்கு மட்டும்தான் கெட்டவ போல், எல்லாத்துக்கும் நல்லவளாக தான் இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டே மதிக்கிட்ட போகிறாங்க. மதி உடனே பார்த்து, என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அண்ணி ஃபோன் பண்ணாங்க, நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. இன்னும் ஃபீல் பண்ணாத மதி, பார்த்துக்கலாம், இந்த வேலை போனால் என்ன, இன்னொரு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு மதிக்கிட்ட ரொம்ப ஆறுதலாகவும் பாசிட்டிவாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. கேட்ட மதி, நம்ம சுரேஷா இதுன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லோரும் நல்லா படிங்க அப்படி இப்படின்னு நிறையா அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு காலேஜ் விட்டு வெளியே வந்துடுறாங்க சோகமாக. இந்த சைடு பார்த்தா நம்ம தங்கராஜ் வந்து ரேவதி கிட்ட வாலண்டியராக வந்து மதி ஏதாவது ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்க, ரேவதிக்கு உடனே டவுட் வருது. இவர் இருக்கு திடீர்னு மதியை பற்றி கேட்குறாரு அப்படின்ட்டு. ஏங்க திடீர்னு மதியை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை நீங்கள் 3 பேரும் பேசிகிட்டு இருப்பீங்களே அதான் கேட்டேன் அப்படின்னு தங்கராஜ் உடனே சொல்ல, ஆமாங்க மதிக்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் நடந்த விஷயத்தெல்லாம் மதி சொன்னதெல்லாம் தங்கராஜ் கிட்ட சொல்லிடுறாங்க. மதிக்கு வேலை போயிடுச்சுங்க, அவளுக்கு பெர்மனன்ட் போஸ்ட் கிடைக்குன்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பா போல். பட் இப்போ டெம்பரவரி போஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ரிலீவ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி தங்கராஜ் கிட்ட சொல்ல, தங்கராஜ் உடனே எதுவுமே தெரியாத மாதிரி, என்ன மதியை காலேஜ்லேருந்து தூக்கிட்டாங்களா? என்ன திடீர்னு சொல்லாமல் எப்படி திடீர்னு ஒரு பொண்ணு காலேஜிலேருந்து ரிலீவ் பண்ணலாம்? ரேவதிக்கு இன்னும் கொஞ்சம் மனசில் டவுட் வருது. மதிக்காக இவ்வளோ அக்கறையாக பேசுகிறவரா இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, அதுவும் நல்லதான் போச்சு, இனிமேல் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. இனிமேல் மதி வீட்டில் இருக்கவங்க பேச்சை கேட்டு தானே ஆகணும், வீட்டு வேலையை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, ரேவதி உடனே இருந்துட்டு, அப்படிலாம் இல்லைங்க, எனக்கும் வேலைக்கு போகணுன்னு எவ்வளவோ ஆசை இருக்குது, ஆனால் மதியாவது போகிறாளேன்னு பார்த்து நான் எத்தனை நாள் சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? இனிமேல் தாங்க வீட்டில் பிரச்சனையே ஆரம்பமாக போகுது. செவத்துக்குள்ளேயே இருந்துட்டு வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தாங்க தெரியும். எங்கள் அப்பா அம்மா அவளை அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஃபுல் டே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க. மதியை பற்றி உங்களுக்கே தெரியும்ல, என்னதான் இருந்தாலும் அவள் சும்மா இருக்க மாட்டாள், ஏதாவது ஒன்று பேசுவா. வீட்டில் இனிமேல் பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். முன்ன கொஞ்சம் நேரம் இருந்தப்பவே எவ்வளோ பிரச்சனை ஆனது, இனிமேல் ஃபுல் டே இருக்கக்குள்ளே என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு சொல்ல, இரு நடுவில் ஏதோ சொன்னியே, ரொம்ப வீட்டில் இருக்கிறது சமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா? அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இத்தனை நாளாக வீட்டில் நீ வேலை செஞ்சிட்ருக்கியோ? புருஷனுங்க வெளியே போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க, வீட்டில் ஜாலியாக உட்காந்துட்டு சமைச்சிட்டு நீங்களை பார்த்துக்க உங்களுக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க, சமைக்கிறது பிள்ளைங்களை பார்த்துக்கிறதெல்லாம் கஷ்டம்னு சொல்லலைங்க. இல்லை தங்கராஜ் உடனே இருந்துட்டு, இல்லடி நீ இப்போ அப்படி தான் சொன்ன அப்படின்னு சொல்ல, அவங்க மாமியார் ரேவதியோட மாமியார் அங்கேருந்து வராங்க. என்ன நடக்குது இங்கேன்னு கேட்க, தங்கராஜ் நடந்ததெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, ஓ மதிக்கு வேலை போயிடுச்சா, அது போச்சு போ, இனிமேல் அது அவள் வீட்டில் கொஞ்சம் அடங்கி இருப்பாளான்னு பார்ப்போம், எல்லாம் வேலைக்கு போகிற திமிரில் தானே இவ்வளோ நாளாக ஆடிட்டு இருந்தா, சரி அவங்க ஏதோ பண்ணி போகிறாங்க நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. சைடு பார்த்தா நம்ம சுரேஷ் மதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது, சாப்பிட்டியா ஏதாவது சாப்பிட்றியான்னு மதிக்கிட்ட கேட்குறாரு. மதி எதுவுமே வேண்டான்னு சொல்ல, அதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. மதியம் சுரேஷும் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா நீ போய் கூட்டிகிட்டு வர, ஸ்டேஷனில் வேலை இல்லையா உனக்கு, அவன் வந்து கூட்டிகிட்டு வர சொன்னால அவனை அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, சுரேஷ் உடனே இருந்துட்டு, இல்லைம்மா அப்படிலாம் இல்லை, நானாக தான் மதியை போய் கூட்டிகிட்டு வந்தேன், நான் காலேஜுக்கு போனது கூட மதிக்க தெரியாது அப்படின்னு சொல்ல, அவன் இருந்துட்டு, என்னடா இது புது பழக்கம், வேலையை விட்டுட்டு போய் பொண்டாட்டி கூட்டிகிட்டு வருது அப்படின்னு கேட்க, ரொம்ப சுரேஷ் நடந்தது எல்லாத்தையும் ராஜலட்சுமி இருந்துட்டு, அப்படியா போயிடுச்சா வேலை, 20,000 சம்பளம் வேலை தானே, போனால் போகட்டும், என்ன லட்சமாக சம்பாரிச்சிட்டு இருந்தா உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்கு, அவங்க கொடுக்குற 20,000த்துக்கு என்னம்மா வீட்டில் அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தா, பொழுதுனைக்கும் வீட்டில் வந்து காலேஜ் வேலையே பார்க்குறதும் இதை சாக்கா வச்சு வீட்டில் ஒரு வேலை செய்கிறதில்ல, பாவம் மலர் எல்லா வேலையும் அவளே தான் இழுத்து போட்டு செய்கிறா, இனிமேல் அது வீட்டுக்கு லட்சணமாக வீட்டு வேலையை உட்காந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ல, சுரேஷ் உடனே இருந்துட்டு, அம்மா அவளே ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்கா, நீங்கள் கம்முன்னு இருங்கம்மா அப்படின்னு சொல்ல, நம்ம சுரேஷா இது மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. ராகவன் இருந்துட்டு சொல்கிறாங்க, ஒன்றும் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, நிரந்தரமாக இருக்கிறதுக்கு ப்ரைவேட் காலேஜ் தானே, அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், டெம்பரவரி போஸ்ட்டு தானே, இதுக்கு நினச்சி எதுக்கு இவ்வளோ கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கணும், நம்ம சுரேஷ் பாக்கியராஜ் மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தா இந்த பிரச்சனைலாம் தேவையா,
சொல்ல மலர் இருந்துட்டு உடனே பேச்சை மாற்றி மாமா உங்களுக்கு காஃபி போட்டுட்டு வருவா அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ் இருந்துட்டு அண்ணி எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காராங்க. மதி உடனே உள்ளே போயிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க.